அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பாவண்ணன் எழுதிய நயனக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து நயனக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி, ஒரு காதல் கதை பற்றி இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அதில் நிறைய கதைகள் இருக்குது. ஒரு 9 கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை நயனக்கொள்ளை முதல் கதை. பாவண்ணன் புதுச்சேரியிலிருந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் பயங்கர கில்லாடி. அவருடைய கதைகள் எல்லாம் படித்தாக்க ஒரு மர நிழல்ல இருந்து படிக்கிறோன்னு வச்சிங்களேன். மர நிழல்ல இருந்து படிக்கும்போதே எதிர்த்தாப்புல இருக்கிற குளம் தெரியும். சரி, குளத்து கரையில் போய் நின்று படித்தா குளத்து நடுவில் இருக்கிற அல்லிப்பூ தெரியும். ஸோ குளத்தில் இறங்கி அல்லிப்பூ அருகில் நின்று படித்தோம்னா அல்லிப்பூனுடைய வேர் இருக்குல்ல, கீழே ஆழத்தில், குளத்தினுடைய ஆழத்தில் இருக்குல்ல, அது தெரியும். அது மாதிரி மேலோட்டமான காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட அதுக்கு கீழே நிறைய உவமைகள், உருவகங்கள், அந்த சிமிலிஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உவமைகளும் உருவகங்களும் கொடுத்து வாழ்க்கையினுடைய, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உணர்ச்சிகளை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். வாழ்க்கை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கதை படித்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு பார்வை வந்தது. வாழ்க்கையை பற்றி ஒரு புதுமையான பார்வை. ஒவ்வொரு மனிதர்களை பற்றி, நாம் சந்திக்கிற நண்பர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி ஒரு பார்வை என்பது வெவ்வேறு வித்தியாசமாக இருந்தது. அந்த கதையை சொன்ன பிறகு நான் அது என்ன பார்வை எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன். மகா அப்படிங்கிற ஒரு இளைஞன், அவன் தான் கதை நாயகன். மகாவுக்கு அவங்க அப்பா இருக்கிறார். அவங்க பேர் நடராஜன். மகாவுடைய அப்பா நடராஜன். நடராஜனுடைய நண்பர் அருணாச்சலம் இருக்கிறார். அப்போது மகாவுடைய அப்பா நடராஜனும் அருணாச்சலமும் எப்பொழுதுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ ஒரு சில வருஷமாக அருணாச்சலம் மாமா மட்டும்தான் நடந்து போவார். மகாவுடைய அப்பா நடராஜன் நடக்கிறதில்லை. நடராஜன் ஏன் வாக்கிங் போகல அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு கீழே விழுந்து வலது கை வலது கால் அது பக்கவாதம் வந்துருச்சு. அதனால் அவர் நடக்க முடியலை. அதனால் வீட்டிலே இருப்பார். வீட்டில் இருந்துட்டு திருவாசகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பார். இப்போ கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அருணாச்சலம் மாமா காலங்காட்டியும் வாக்கிங் முடிச்சுட்டு நடராஜனை பார்க்க வரும்போது, நடராஜா, கிரிஜா இன்னைக்கு லண்டன்லேருந்து வராலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ யார் அந்த கிரிஜா? அருணாச்சல மாமாவுடைய மகன். அப்போது மகா என்ன பண்ணுறான், இதை கேட்டுட்டு அந்த பழைய நினைவுகளுக்கு போகிறான். இதுதான் கதை. அன்றைக்கு கிரிஜா வரப்போகிறான். காலையில் வாக்கிங் போயிட்டு அருணாச்சல மாமா சொல்கிறார் இல்லையா, இது மாதிரி இன்னைக்கு லண்டன்லேருந்து கிரிஜா வராலாம்ப்பா திடுப்புன்னு சொன்னா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அன்னைக்கு கிரிஜா வர்றதுக்கு இடையில இருக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை எப்படி பாவண்ணன் ஒரு கதையாக மாற்றுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிப்போம். கதையை அப்படியே நகர்த்திட்டு இருக்கும்போதே கதையினுடைய உள்கட்டமைப்பு இருக்குல்ல, அது எப்படி கட்டமைக்கப்படுகிறது. ஒரு கதையில் 4 விஷயம் இருக்குது. ஒரு கதையில் ஒன்று செட்டப், இன்னொன்று டெவலப்மெண்ட், 3வது கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் ரெசல்யூஷன், அதாவது ஆரம்ப அமைப்பு, அதுக்கப்புறம் கதையின் வளர்ச்சி, அதுக்கப்புறம் உச்சக்கட்டம், தென் தீர்வு. இந்த மாதிரி ஒரு 4 அமைப்பு இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் எளிதாக கதையை எழுதலாம் அப்படிங்கிறது கூட இந்த இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். சரி, அப்போ அவன் கிரிஜா இன்னைக்கு வர்றா அப்படின்னோன்னா அவன் நடராஜன் கேட்குறாரு, குடும்பத்தோடு தானே வர்றா, புருஷன் பொண்டாட்டியோட பிள்ளைங்களோட அப்படின்னோடனே அவர் அருணாச்சலம் சார், எங்கே அதை பற்றி பேசினாவே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, என்னன்னு தெரியல எப்படி. அப்போது வாசகர்களுக்கு சரி கிரிஜாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புருஷனோட தான் வராளா, குழந்தை இருக்கா, என்னன்னு தெரியலையே, பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. இப்போ மகா இப்போ அவன் கிரிஜா பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது மகாவுக்கும் கிரிஜாவுக்கும் இருக்கிற தொடர்பு. அப்போ கிரிஜாவை பற்றிய நினைவுகள் அவனுக்கு வருது. இப்படி தான் இந்த கதை துவங்குகிறது. அப்போ மகாவும் கிரிஜாவும்
எப்படி அவங்க வந்து சந்திச்சாங்க, எப்படிப்பட்ட நட்பு வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இவ அந்த நினைப்பில் இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து வீட்டில் வந்து அழைப்பு மணி வந்து அடிக்கப்படுது, காலிங் பெல். அப்போ உடனே அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். சரி உடனே ஓடி போய் கதவை திறக்கிறான். ஆனால் கிரிஜா இல்லை, அந்த வீட்டில் வேலை செய்கிற வெள்ளையம்மா அப்படிங்கிற ஒரு சமயக்காரம்மா. அவங்க வந்துட்டு சமையல்லாம் பண்ணுவாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவன் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பல் அடிக்குது. உடனே ஓடி போய் அவன் கதவை திறக்கிறான். கிரிஜாவை எப்படியாவது அவள் வந்துடட்டாலோ அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து ஒரு அயன் பண்ண ஒருத்தர் வந்து இது கொடுப்பாரு. அப்போ அப்பயும் வரல. இப்படி எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவார். சரி எப்போ கிரிஜா வரப்போகிறாளோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவர் பாவண்ணன் அழகாக அதை கொண்டு செலுத்துவார். அதை அப்படி எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறதுக்கு என்ன கதையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மில்கிங் த சஸ்பென்ஸ் அப்படிம்பாங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸ் வந்து மில்கிங் அவே அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஏற்றுறது, அப்படி அந்த டெம்போ ஏற்றுறது, அதை தான் பில்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுறது. அப்போ கிரிஜா எப்போ வரப்போகிறா, என்ன ஆக போதோ அப்படிங்கிற இது. அதுவும் வந்து அவள் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறான். அப்போது என்ன நடக்க போதோ அப்படிங்கிறத வந்து அந்த மில்கிங் த சஸ்பென்ஸுங்கிற ஒரு டெக்னிக்கில் வந்து அவர் பாவண்ணன் என்ன பண்ணுறாரு, கதையை வந்து அடுத்தடுத்ததுக்கு கடந்து கொண்டு போகிறார். மகா அந்த பழைய நினைவுகளில் போகும்போது அருணாச்சலம் மாமா வந்து கேட்பார், என்னப்பா நீ உனக்கு போர் அடிக்குதா, இங்கே எப்படியா இல்லை, நான் திருவாசகம் படிச்சிட்ருக்கேன். திருவாசகத்தை திரும்பி திரும்பி படிக்கிறேன், எத்தனை வாட்டி படிச்சிருப்பேன்? 10-12 பாட்டி நான் படிச்சிருப்பேன். எத்தனை பாட்டு இருக்குது திருவாசகத்தை பற்றி? கொஞ்சம் 658 பாட்டு இருக்குது. அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது திருவாசகத்தை ஒரு பக்கமாக அப்படி திருப்பி, சரி இந்த இதுக்கு எனக்கு இது சொல்லு, அர்த்தம் சொல்லு, இது என்னது கொள்ளைன்னு வருது அப்படின்னா அவர் உற்சாகமாயிடுவார் அப்பா. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப படிச்சிருக்காரா, அவர் புத்தகத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த இதை அழகாக சொல்லி நயன கொள்ளைன்னு வரும் பாரு. நயன கொள்ளை, நயனம் என்றால் கண் என்ற அர்த்தம். கண்ணால் கொள்ளை அடிப்பது நயன கொள்ளை. இப்படி சொல்லி அவர் விவரிப்பார். விவரித்த பிறகு அது இன்ட்ரொடக்ஷன் ஆகிடுது. ஸோ அந்த செட்டப்பில் என்ன ஆகுனாக்கா, வி இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ், வி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட், வி இன்ட்ரடியூஸ் த கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் இருக்கும். ஸோ திருவாசகத்தில் ஏதோ கண் சம்பந்தமான ஒரு கொள்ளை அடிப்பது என்கின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது. அருணாச்சலம் மாமா வந்து சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அன்றைக்கி தான் கிரிஜா வரப்போகிறா. நம்ம கிரிஜா வந்தால் கேட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னா, நம்ம இங்கே வராமையாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார். அப்போ ஒரு வேளை இங்கே வருவாளா, வரமாட்டாளா, நேராக அவர் வீட்டுக்கு போவாளா, இதெல்லாம் வந்து ஒரு இதை தூண்டுது, ஒரு ஆர்வத்தை தூண்டுது இல்லையா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், மகா என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு வேண்டிய இதெல்லாம் இவன் வந்து அதுக்குள்ளே அந்த வேலைக்கார அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து உப்புமாலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது கொடுத்தோன்னே அப்போது வந்து அப்பாவுடைய நிலையை வந்து எழுதுவார். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்பா வந்து வலது கை அவருக்கு வராது இல்லையா, பக்கவாதமாக இருக்கு இல்லையா, அதனால் இடது கையால் வந்து அந்த உப்புமாவை எடுத்து சாப்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அப்பா ஏன் அந்த சூழ்நிலையில் இருக்காருன்னு கொஞ்சம் நீங்கள் கதையை படிக்க போக பின்னாடி தெரியும். ஸோ இதுதான் செட்டப்பில் வந்து அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கேரக்டர்ஸில் வந்து அவங்களுடைய நிலைமை, இயலாமை, அவங்களுடைய ஆர்வம், அவங்க செய்ய துடிக்கிற ஒரு இது என்ன முயற்சி எடுத்து இதை சாதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே அந்த செட்டப்பில் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது முடிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறான். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறான். சின்ன கடைன்னாக்கா வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் தெரியும், அது இணையத்தில் வழியாக நிறைய சேவைகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கடை வச்சுருக்கான். ஸோ அங்கே வந்து அவன் போகிறான். இதில் வந்து அந்த கிரிஜாவை பற்றிய நினைப்பு வரும்போது, கிரிஜாவுடைய முகம் அவன் நினைப்பு வரும்போது அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இவன் வந்து இவங்க 2 பேரும் அருணாச்சலமும் நடராஜனும் நண்பர்கள் இல்லையா, அதனால் வந்து இவன் மகாவுக்கு வந்து மிருதம் கற்றுக்க போவான். அப்போ கிரிஜா வந்து பாட்டு கற்றுக்க போவான். அதே இடத்துல ஒன்றா சேர்ந்து அவங்க கற்றுட்ருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு திருவாசகம் பிடிக்குங்கிறதுனால திருவாசக வகுப்பு கோயிலில் நடக்கும், அதுக்குள்ள வந்து சேர்த்து விடுவார் மகாவை. அப்போ கிரிஜாவும் வந்து அந்த திருவாசகம் படிக்கிறதுக்காக வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாள். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவனுக்கு இடம் கிடைக்கும், அவளுக்கும் கிடைக்கும். இவன் ஆனால் போக மாட்டான், ஏன்னா வந்து அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கணும், ஏன்னா அம்மா முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கணும் இருந்துருவான். கிரிஜா என்ன பண்ணுவா, அவளுக்கும் அது இடம் கிடைச்சி கூட போக மாட்டான் மறுபடியும் அதே இதில். அப்போது அதே காலேஜில் சேர்ந்தோன்னே இவன் கேட்பான், ஏன் நீ அந்த காலேஜில் நீ போகல, நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போகலன்னா நீ ஏன் போகல அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை நான் வந்து அப்பாவை விட்டுட்டு எப்படி போக முடியும், நான் அவங்கள அப்பாவோட கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். மகா அப்படி சொன்னோன்னே இவ சொல்லுவாள், நான் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே அவன் அப்போ தான் வந்து அவளுடைய முகத்தை பார்ப்பான், அவளுடைய கண்களை பார்ப்பான். அந்த கண்கள் வந்து அகலமாக விரிந்த அழகான கண்கள். அதை பார்த்த பிறகு அவர் எழுதுறாரு, நான் படிக்கிறேன், அவள் கண்கள் பெரிய குளங்களைப் போல இருந்தன. இல்லை இல்லை, பெரிய கடல், பெரிய பள்ளத்தாக்கு, பனி மூடிய பெரிய மலைக்குன்று கண்கள். அப்போது அவள் கண்கள் இயல்பாகவே இருந்தன. மறுநாள் கல்லூரியில் என்னை பார்த்ததும் அவள் சிரித்தாள். அப்போ வந்து அவள் கண்கள் இயல்பாகவே இருந்தன. சற்று கூர்மை சற்று மங்கி இருப்பதை பார்த்து வியப்பா அது என்ன என்று கேட்டாள். இல்லை, உன் கண் இப்போ மாறி இருக்கு, நேற்று பார்த்த கண்ணு மாதிரி இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். போடா லூஸு, தினம் மாற்றி வச்சுக்கிறது கண் என்ன ஸ்டிக்கர் போட்டு நினச்சிட்டியா அப்படின்னு கலகலவன சிரித்தாள் கிரிஜா அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த சிரிப்பின் காரணமாக சுருங்கிய கண்களும் பாருங்க, கண்கள் பற்றி எவ்வளவு தூரம். ஸோ இதுதான் செட்டப். ஸோ அப்போ கண்கள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து நயன கொள்ளை அப்படின்னா கண்கள் மூலமாக கொள்ளையடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா. இப்போ வந்து நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து சென்னைக்கு போகல, நான் புதுச்சேரியில் உன்னோடைய இந்த கல்லூரியில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னே அவளுடைய கண்களை பற்றி அப்படி விவரிக்கிறார் அவ்வளோ அழகா. அம்மாவின் கண்களை பார்த்தபடி புகைப்படத்தில் வந்து அங்கே செவுத்தில் அம்மாவின் கண்களை பார்த்தபடி திருநீற்றை தொட்டு பூசிக்கொண்டு வெளியே வந்தான். அப்போ அப்பாவுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் வந்து அப்பா இடதுக்கு ரெண்டியால் வந்து உப்புமா சாப்பிட்றான். அப்போ அவன் அந்த சின்ன கடைக்கு வரான். இது இடையில வந்து அந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ கடைக்கு வந்துட்டான். இப்போ கடைக்கு வந்தோடனே வழக்கம் போல் வந்து கணினியை ஓப்பன் பண்ணுறான். நிறைய இமெயில்ஸ், மொதல் இமெயில் வந்து கிரிஜாட்டேருந்து வந்திருக்கு. திடீர்னு பார்த்து அதை ஓப்பன் பண்ண, இடம் கிரிஜாட்டேருந்து வந்திருக்கா, 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இமெயில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன். அதில் வந்து ஒரே ஒரு ஒற்றை வரி இருக்குது, நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு போட்டு ஜா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும். அந்த ஜா வந்து என்னமோ ஒரு பெரிய பறவை மாதிரி அழகாக அதனுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பறந்ததுன்னு அவர் எழுதுகிறார். அந்த ஒரு ஒற்றை எழுத்து, அந்த ஒற்றை வரி. நிறைய இமெயில் அவனுக்கு எப்பொழுதும் வரான அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய இமெயில் வந்துகிட்டு இருந்தா. அவள் வந்து 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லூரியில் படித்தாங்க இல்லையா, படித்த பிறகு வேலை கிடைக்குது, ஆனால் வேலைக்கு போகாமல் லண்டனில் போய் கேம்பிரிட்ஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்கிறது 2 பேருக்குமே வந்து உத்தரவு வந்துடுது, பரீட்சை எழுதுகிறாங்க, உத்தரவு அது பாஸ் ஆகிடுறாங்க. அந்த வெற்றிக்கு பிறகும் கூட இவன் என்ன பண்ணுறான், அப்பாவுடைய நிலைமையை கருதி நான் இல்லை, நான் இங்கேயே நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுட்டு அப்பாவை பார்த்துக்கிறேன் பக்கத்துலேயே அப்புறம் நான் அவசரம், சரி நான் போகிறேன், 2 வருஷம் தானே, நான் திரும்பி வந்துடுறேன், திரும்பி வந்து நம்ம 2 பேருமா சேர்ந்து அப்பாவை பார்த்துக்குவோம். பாருங்கள், செட்டப்பில் வந்து இது வரைக்கும் செட்டப் நடந்துகிட்ருக்கு. அப்போ கிரிஜா அவள் கண்கள், அவள் முகம், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு கல்லூரியில் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் லண்டனு போனாலும் 2 வருஷம் உயர் படிப்பு முடிச்சுட்டு நான் கூட வந்து அப்பாவை பார்த்துக்குவேன். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு கிரிஜா என்ன பண்ண போகிறா, எப்படி மகாவும் கிரிஜாவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க, இந்த விஷயம்லாம் நமக்கு சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் இப்போ 5-6 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் முதல்ல வந்து ஒரு 300-400 வருஷத்துக்கு 300-400 இமெயில் அவள்கிட்டேருந்து வரும். ஆனால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக வரவே இல்லை. இன்னைக்கு வரப்போகிறா, அவள்கிட்டேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு, உன் கூட பேசணும், ஒரு ஒற்றை வரி, கீழே வந்து ஜா, ஒரு ஒற்றை சொல். அந்த இமெயில் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து அங்கே கடையில் இருக்க முடியலை, எழுந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தால் பக்கத்தில் கோயில் இருக்கா, சரி அந்த கோயிலில் தான் வந்து அந்த திருவாசகம்
வகுப்பெல்லாம் 2 பேருமா சேர்ந்து அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த நினப்போடையே அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலினுடைய விமானம் தெரியும், அந்த கோபுரம். பட் பார்த்துட்டே இருக்கும்போது 2 புறாக்கள் என்ன பண்ணும், அப்படியே ஒன்றுக்கு ஒன்று வந்து கொஞ்சிக்கிட்டு ஒரு அறையில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் 2க்கும் மூக்கை வந்து 2 உரசிக்கிட்டு அப்படியே அங்கே சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கோயில் அப்படி சுற்றி வரும், அப்புறம் இது வந்து இப்படி சுற்றி வரும், அப்படியே சுற்றிக்கிட்டே ஒவ்வொரு மாளிகையை அப்படி சுற்றிக்கிட்டே ஒரு புறா வந்து தொடங்கின இடத்துல வந்து உட்காரும். அப்புறம் பார்த்தா அந்த இன்னொரு புறா வந்து காணப்படும். இந்த புறா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த புறா எங்கே போணுச்சு, அப்படியே சுற்றி எங்கேயோ போயிடுச்சு. அதை அவள் பார்த்துட்டே இருப்பான், அந்த புறாவையும் பார்த்துட்டே இருப்பான். பாருங்கள், இப்போ வந்து அந்த செட்டப்லேருந்து கிளம்பி டெவலப்மெண்ட், கதையின் வளர்ச்சி அப்படிங்கிறது. கதையின் வளர்ச்சி என்பது கதையினுடைய சதை என்ன அப்படின்னாக்க, மையம் என்ன அப்படின்னாக்க கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறாங்க. முரண், ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் இருக்கிற முரண், ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இருக்கிற முரண், ஒரு கருத்தியலுக்கும் இன்னொரு கருத்தியலுக்கும், ஒரு மாரலுக்கும் இன்னொரு மாரலுக்கும் இருக்கிற முரண். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் மற்ற கதைகளை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த முரண் வந்து இப்போ நம்ம கிரிஜாவும் மகாவும் பிரிஞ்சிருவாங்களோ, இமெயிலில் வந்து 4-5 வருஷமாக வரல. இப்போ வந்து அந்த புறா ஒரு உருவகத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. 2 புறாவும் சுற்றிக்கிட்டு இருக்கும், கொஞ்சிக்கிட்டு இருக்கும், அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு புறா எங்கேயும் மறைஞ்சிரும். இந்த புறா வந்து அந்த புறாவுக்காக காத்திருக்கும். இவன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறான். கோயிலுக்குள்ளே போய் அந்த அவங்க திருவாசகம் சொல்லி கொடுப்பாங்க. திருவாசகம் வகுப்பு நடக்கும் இல்லையா, அந்த வகுப்பு நடக்கிற இடத்துல வந்து உட்காந்து அவளும் கிரிஜாவும் உட்காந்து படித்து அந்த இடத்த ஊத்து பார்த்துட்டே இருப்பான். அந்த சொல்லிக் கொடுக்குறாருல, திருவாசகம் சொல்லிக் கொடுக்குறவர் வந்து இதே இந்த நயன கொள்ளை அப்படிங்கிற அந்த சொல் வருகிற அந்த திருவாசகம் பதிகத்தை வந்து அவர் விளக்கிட்டு இருப்பார். கொள்ளை அப்படின்னாக்க வந்து அப்படியே வாரி எடுத்துகிட்டு போகிறது, திருடுறது அப்படின்னாக்கா வந்து ஏதோ ஒரு வகை, இது கொஞ்சம் திருடுறது, இதை திருடுறது, இப்படி வரும். ஆனால் கொள்ளைங்கிறது வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னா முழுவதுமாக வாரி எடுத்து போகுது அப்படின்னு அவரை விளக்கிட்டு இருப்பார். அப்போ அதை வந்து அந்த இதை கேட்டு கிரிஜா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதை எழுதுறாரு, கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கு கண்ணில் என்ன புதையலாக இருக்குது, இல்லை சுரங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறான். அவள் நெஞ்சில் இருப்பதென்ன என்பது எனக்கு அக்கணத்தில் புரிந்தது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது அப்படின்னு மகா சொல்கிறான். அப்போ மகா சொல்கிறான், அதான் ஐயாவே சொன்னார், அடியோடு வாரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அது புதையலாக இருந்தான்னா சுரங்கமாக இருந்தான்னா 2 ஒன்று தான் இவ சொல்கிறான். அதுக்கு கிரிஜா மக்கு நான் ஐயா சொன்னதை திருப்பி சொல்லுனா கேட்டேன். உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுடா. இந்த கொள்ளை அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, நயன கொள்ளைன்னா கண்ணால் கொள்ளை அடிப்பதுன்னு இருக்குல்ல, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுது, நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கிரிஜா கேட்குறா. அப்போ எழுதுறாரு, நான் அப்போதுதான் அவள் கண்களை பார்த்தேன். அழகிய பெரிய கண்கள், வளைந்த ஓடக்கரையின் மதிலென இமைகள். வளைந்த ஓடக்கரை, ஓடத்தினுடைய கரை இருக்குல்ல, வளைஞ்சிருந்தா அப்படி இருக்கும், அதில் வந்து மதில் மாதிரி இமைகள். ஈரம் மின்னும் கருவட்டம், நடுவில் பால் நிறத்தில் சுடர்விடும் ஓர் ஒளிப்புள்ளி. அடர்ந்த ஒரு குன்றின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தீபமென எரியும் புள்ளி. அந்த கண்ணை பற்றி அவ்வளோ அழகாக விவரிக்கிறார். ஏண்டா பேசாமல் இருக்க, என்ன தோணுதுன்னு சொல்லுடா. இவன் வந்து அவன் கண்ணை பார்த்து அந்த கண்ணை பற்றி ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ அவள் கண்களின் இமைகள் ஒரு கணம் சற்றே மூடி மீண்டும் விரிந்தன. புயல் காற்றில் சுழலும் மரக்கிளை என இவனுடைய மனம் சுழன்றது அப்படின்னு எழுதுறார். அவனுக்கு பேச்சு வரல. அந்த கண்களில் வந்து அப்போதான் வந்து அவளுடைய கண்களை பார்த்து அதில் இருக்கிற அந்த ஆழத்தை பார்த்து அதில் இருக்கிற அழகை பார்த்து இவன் வந்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் திரும்பி கேட்டோன்னே அவன் சொல்கிறான், உன் கண்ணு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, உனக்கு கிரிஜான்னு பேர் வச்சுருக்கக்கூடாது, விசாலாட்சின்னு பேர் வச்சுக்கணும், ஏன்னா விசாலமான கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில
மீனாட்சி, அம்புஜாட்சி, பங்கஜாட்சி, மீனாட்சி இதெல்லாமே அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் உனக்கு பேர் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. எல்லா ஆட்சிகளுக்கும் வந்து கண்கள் மிக பெரியதாக இருக்கும். நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனுடைய கண்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால தான் மீன் போன்ற அழகிய கண்கள். விசாலாட்சி அப்படின்னா அவ்வளோ விசாலமாக இருக்கின்ற கண்கள் என்று அர்த்தம். அப்படின்ட்டு அந்த கிரிஜாவுடைய கண்கள் வந்து அவனுக்கு அந்த புறாவை பார்த்துட்டு உள்ளர போய் உட்காந்து அந்த திருவாசகம் படித்த இடத்த திரும்ப திரும்ப பார்த்துட்டு அந்த நயன கொள்ளை அப்படிங்கிறது அவன் திரும்ப மனசில் வருதா, அப்போது கிரிஜாவுடைய கண்கள் வந்து அவனுக்கு அவ்வளவு அழகாக தெரியுது. அதை பற்றிய ஒரு யோசனை திரும்பி வருது. அவன் மறுபடியும் அவன் கடைக்கு வந்துடுறான். கடைக்கு வந்தோன்னே ஒரு சில இமெயில்கள்லாம் பார்க்குறான். ஒரு இமெயில் வந்து மேற்பார்வையில் பார்க்கும்போது அது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அது ரொம்ப எளிதாக செப்பனிட்டுலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணுறான். ஆனால் ஆழமாக பார்க்கும்போது அது முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத எழுதுகிறாரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உருவகம்தான், ஒரு மெட்டஃபர். அதாவது இமெயில் என்பது கிரிஜா. இமெயில் வந்து மேலோட்டமாக பார்த்தா அதை என்னமோ புரிஞ்சுக்கலாம் மாதிரி தோணுது, அதை செப்பனிட்டு அதை வந்து சரி பண்ணிடலாம் மாதிரி தோணுது. ஆனால் ஆழமாக பார்க்கும்போது அது புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகாக சாதாரண ஏதோ மேலோட்டமாக பார்த்தோம்னா இப்போ பாவணனுடைய கதைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு மரத்தடியில் நின்று படிச்சுட்டு இருந்தோம்னா அது மரத்தடி மாத்திரம் தெரியாது, எட்ட இருக்கிற குளம் தெரியும்னு சொன்னேன்ல. குளத்துக்கு அறையில் நின்று படிச்சுட்டு இருந்தோம்னா குளம் மட்டும் தெரியாது, குளத்தில் இருக்கிற அல்லிப்பூ தெரியும். இப்படி நம்மளை வந்து அப்படியே வாசகனை வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்க சொல்லி நகர்த்திட்டே இருப்பார். கடையில் வந்து ஒரு 11 மணி ஆன பிறகு கடையில் ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் வந்து சார் 11:30 ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ஜூஸ் கொடுக்கணுமே அப்படின்னே சரின்ட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அது. இந்த வீடு, கடை, கோயில் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். அவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கும். ஜெகசிற்பியன் எழுதிய கிளிஞ்சல் கோபுரம் அப்படின்னு ஒரு நாவல். அந்த கிளிஞ்சல் கோபுரங்கிற நாவலை வந்து அவன் வாங்கிட்டு அந்த போஸ்ட்டில் வந்திருக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு போயிருப்பான். ஏன்னா அவங்க அப்பா அவர் முத வேலைக்கு சேர்ந்தப்ப சம்பளத்தில் அந்த கிளிஞ்சல் கோபுரங்கிற ஜெகசிற்பியனோட நாவலை வந்து வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது எங்கன்னு தெரியல. அதனால வந்து பையன்கிட்ட வந்து அந்த கிளிஞ்சல் கோபுரம் நாவல் மறுபடி படிக்கணும்ப்பா ஜெகசிற்பியனோடது அப்படின்னா இவன் நூலகத்திலலாம் போய் பார்ப்பான், கிடைக்காது. அதுக்கப்புறம் நேராக பதிப்பகத்திலேயே வந்து கேட்டு அது வந்துடும். அதை எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுப்பான். இந்த 11:30 மணிக்கு ஜூஸ் கொடுக்க வரும்போது அப்பா சொல்லுவார், அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வேறு சில அவருடைய நினைவுகளை வந்து ஆழ்ந்து போடுவார். அப்பா இது என்ன, இந்த புக்குக்கு என்ன அப்படி ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் அது மாதிரி நான் உங்கள் அம்மா பிரசவத்துக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய முதல் சம்பளத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி அன்புள்ள அபிராமிக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தேன். அம்மா படித்தாங்களா, படிச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு மகா கேட்பான். படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அப்படின்ட்டு அவருடைய கண்ணை அப்படியே நிறுத்து அவர் ஏதோ ஒரு சோகத்துக்கு போயிடுவார். ஏன்ப்பா என்ன அப்படின்னோடனே, இல்லை அதுக்கப்புறம் அந்த புக்கு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இதுவும் மிகப்பெரிய உருவகம். அதாவது அந்த புத்தகம் அவ்வளோ முக்கியமான புத்தகம், ரொம்ப மனதுக்கு நெருக்கமான புத்தகம், முதல் சம்பளத்தில் வாங்கின புத்தகம், அன்புள்ள அபிராமின்னு எழுதி தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த புத்தகம். அந்த நாவல் வந்து படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது, ஆனால் இப்போ காணாம போயிடுச்சு. இப்போ முன்னாடி எப்படி இமெயில் ஈக்குவல்ஸ் கிரிஜா மாதிரி இந்த நாவல், அந்த புத்தகம் ஈக்குவல்ஸ் கிரிஜா. ரொம்ப மனதுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், ஆனால் இப்போ காணாம போயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக படிக்கும்போது சரி ஏதோ ஒரு புத்தகம் வந்திருக்கு, அவன் வந்து ஜூஸ் கொடுக்க வரான் அப்படின்னு தெரியும். ஆனால் மெயின் த்ரெட்டுன்னு இருக்குல்ல, ஒரு கதையில் வந்து ஒரு மெயின் த்ரெட் கிரிஜா வரப்போகிறா, கிரிஜாவுக்கும் இவனுக்குமான உறவு என்ன, ஆரம்பத்தில் என்ன உறவு இருந்தது, இப்போது 5-6 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்போ வந்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த புத்தகம் காணாம போச்சுங்கிறார். சரி அவன் வந்து அதுக்கப்புறமா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பான். இந்த சந்திரபாபு பாட்டு போட்டுட்டு போப்பா, இந்த நான் ஒரு முட்டை ஆளுங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டை போடுப்பா அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு அவன் வந்து அங்கே யூடியூப்பில் வந்து ஒரு சந்திரபாபு பாட்டு போட்டு அவன் கடைக்கு போயிடுவான்.
திருப்பி அவன் கடையில் போயிட்டு சில வேலைகளை பார்த்துட்டு அவன் வந்து அசிஸ்டன்ட் சொல்லுவான், சார் 1:30 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலையா அப்படின்னா, ஆமாம்மா அப்படின்ட்டு அவன் கிளம்பி வீட்டுக்கு வருவான். மதிய உணவு, அப்பாவுக்கு மதிய உணவு எடுத்து வைக்கணும். வந்தோடனே அவன் கேட்பான், அம்மா அப்பா பாத்ரூம் எதுவும் போகணுமா? ஆமாம்ப்பா அப்படின்னோடனே அவன் கை தாங்களா அப்பாவை அழைச்சிக்கிட்டு வலது கை வந்து வலது கால் நடக்காது, அப்படி இப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு ஏந்திரிச்சு தூக்கி வச்சு அப்படி கொண்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு வருவான். அப்பாவை வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கிறது பல காரணங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து அப்பா இப்படி உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் அவன் வந்து சென்னைக்கு போக முடியலை, இங்கேயே படித்தான் உள்ளூர்லேயே, அதே கல்லூரியில் பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் அதனால தான் வந்து அவன் லண்டன் போக முடியல, இங்கே இருக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ நான் கடைசி இது உச்சக்கட்ட இது வரும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து அப்பாவை பாவண்ணன் இப்படி ஒரு கதாபாத்திரமாக கட்டி எழுப்பி கொண்டு வராருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதா வைக்கும்போது ஒரு கார் சத்தம் கேட்கும். தெருவில் வந்து ஒரு கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான், கடன்ட்டு இறங்கி வீட்டுக்கு இது கதவு விட்டு வருவான். தெரு கதவு விட்டு வந்தோடனே கார் வந்து நிற்கும், அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். அந்த பின்னாடி இருக்கிற கண்ணாடி, கார் கண்ணாடி வந்து இறங்கும். அங்கே கிரிஜா உட்காந்துருப்பான். அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்த கிரிஜா, ஆரம்பத்தில் இருந்த அவ்வளோ தூரம் நம்ம 2 பேருமா சேர்ந்து அப்பாவை பார்த்துக்குவோம், நான் உன் கூட இருக்கணுன்ட்டு தான் நான் கல்லூரியில் இருந்தேன், இதுக்கு போகல அப்படின்லாம் சொன்ன அந்த கிரிஜா வந்து இப்போ அங்கே உட்காந்துருக்க காரில். லண்டன்லேருந்து வரா இல்லையா, கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கா, உட்காந்துருக்கா. உடனடியாக இவன் என்ன பண்ணுறான், அவள் வந்து கதவு திறந்த பிறகு இறங்கலை. அவள் நேராக வீட்டினுடைய வாசல்லையே பார்த்துட்டு நிற்கிறா, வாசல்லே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இவன் திருன்னு வேகமாக போய் கதவை திறந்துட்டு, ஏன் இங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்க, இறங்கு அப்படின்னோடனே, இந்த என் கையை பிடிச்சிக்கோ, என்னை மெதுவாக இறக்கி விடு அப்படின்னு கிரிஜா சொல்லுவாள். அப்படியா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி கீழே ஒரு காலை எடுத்து வெளியில் வச்சு, ஒரு கையை பிடிச்சி ஏந்தலாக அவள் நகர்த்தி இன்னொரு காலையும் எடுத்து வச்சு தூக்கி விட்டோன்னே நின்றுட்டு, இனிமேல் நான் நடந்துடுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா நடந்த மாதிரியே வளைஞ்சி நெளிஞ்சு நடந்து போனா வாசப்படிக்கு அப்படின்னு அவர் எழுதுகிறார் பாவன். அப்போது இதுவரைக்கும் அப்பாவுடைய கேரக்டரை எவ்வளோ தூரம் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த செட்டப், அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு இந்த கிளைமேக்ஸில் நமக்கு தெரியுது ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு சரி இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து உள்ள அப்படியே பதப்பதைக்கும் அவன் உள்ள வருவான். வந்தோடனே அவங்க அப்பா வந்து, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கிரிஜா என்ன பண்ணுவான், வந்தோடனே வாமா உட்காருமா அப்படின்ட்டு உக்காந்துருவா. உட்காந்தோடனே பின்னாடி இவன் வந்துடுவான், மகா வந்துடுவான், பல கேள்விகளோடு வருவான். எங்கே நீ மட்டும் தனியாக வந்திருக்க, வீட்டில் யாரும் இல்லையா, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒன்றுமே, என்ன எங்கே அருணாச்சலம் எங்கே, நீ நேராக உன் வீட்டுக்கு போகலையா? இல்லை நான் நேராக இங்கே தான் வரணும்னு நினச்சேன். உன் வீட்டுக்கு கூட போகலையா? இல்லை போகல, இங்கே வந்து உங்களை பார்க்கணுன்ட்டு நான் நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு கிரிஜா சொல்லுவான். அதை வந்து பின்னாடியில் நின்றுட்டு அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியாது, நின்றுட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து கிரிஜா கண்ணாடியை கழட்டுவான். கண்ணாடியை கழட்டினோன்னே அவங்க அப்பா கேட்பார், ஏம்மா ஏன் இப்படி, என்னாச்சு அப்படின்னு கேட்பார். அப்போது மகா பின்னாடி இருக்கிறான்ல, அவனுக்கு வந்து என்ன ஆக்குதோ, என்ன இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வாசகனுக்கும் வந்து மகா மாதிரியே என்னாச்சோ ஏதோ கிரிஜாவுக்கு, அப்போ தான் நீங்கள் பாடணும். அது வரைக்கும் கிரிஜாவோட கண்ணை பற்றி ரொம்ப அழகாக சாதாரணமாக சொல்லிக்கிட்டே வருவார். கிரிஜாவோட கண் அவனுக்கு மனசில் வருது. அதுக்கப்புறம் வந்து நயனக்கொள்ளை பற்றி திருவாசகத்தில் எழுதினதை வந்து அவருடைய ஆழமான கண்கள், விசாலமான கண்கள், அழகான கண்கள், இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா. அதெல்லாம் முதல்ல படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். அப்போ தான் அவன் சொல்வா, அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டுப்பா, நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு,
கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு வலது கை வலது கால்லாம் போயிடுச்சு, வலது கண்ணும் போயிடுச்சு, பார்க்க முடியல. எனக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து செயற்கை கண் தான். அப்போ தான் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் தான், அவன் தான் என்னை எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான், ஒரு கேர் டேக்கர் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டான். அப்புறம் நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை, ஒருத்தரோடையும் வந்து காண்டாக்ட் பண்ண முடியலை, என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போயிடுச்சுப்பா. இப்போ அவன் தான் வந்து டிக்கெட்லாம் எடுத்து நீ போய் ஊரில் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்போ தான் முன்னாடி வருவான். மகா வந்து அப்பாவுக்கும் கிரிஜாவுக்கும் இடையில அந்த பக்கமாக வந்து அந்த கண்களை பார்ப்பான். ஒரு பக்கம் அழகான கண்கள், படபட படபடன்னு அந்த இமையை விரித்து அடிச்சிட்டு இருக்கிற கண்கள், இதுவும் ஒரு பக்கம் செயற்கையான கண்கள். அவனுக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. அந்த கண்களை பற்றி எவ்வளோ தூரம் அவன் வந்து பேசியிருப்பாங்க. திருவாசகத்தை படிக்கும்போது அந்த நயன கொள்ளை, அந்த கண்களை வைத்தே கொள்ளை அடித்தாய் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்போது என்ன பண்ணுவான், அவருடைய கைகளை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ அங்கே போய் செட்டில் ஆகி எங்களெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு நினச்சேன், மெயிலெலாம் வரலையா, உன் மேலே ஒரே எரிச்சல் கோபமாக வந்தது, ரொம்ப சாரி கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு அழகான அந்த ஒற்றை கண், உயிர் உள்ள கண் இருக்குல்ல, அது வந்து அவனை பார்த்து அப்படியே அகலமாக பார்த்து அப்படியே விரிஞ்சு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அது சிலையில் இருக்கிற ஒரு கண், ஆடாத அசையாத கண், அது அப்படியே இருக்கிறத அவன் பார்க்குறான். அப்போ எப்படி பாவணன் கதையை முடிக்கிறார் அப்படின்னாக்க, இதெல்லாம் பார்த்த பிறகு பக்கத்தில் ஒரு மேஜை மேலே வந்து திருவாசகம் இருக்கிறத பார்க்குறா. ஓ, திருவாசகத்தை தொடர்ந்து படிக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்மா, படிச்சுட்டு இருக்கேன், இதே தான் உங்கள் அப்பாவும் கேட்டார் அப்படின்னு. அப்பா, அதில் இந்த கொள்ளைன்னு ஒரு இது வருமே அப்படின்ட்டு அதை கனெக்ட் பண்ணுறாரு பாவண்ணன். அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அகவலை வந்து அவர் படிக்கிறார். கொள்ளை, நயன கொள்ளை பற்றி அந்த திருவாசகத்தில் வரதை படித்தோன்னே அப்படியே மொத்தமாக வாரி எடுத்துகிட்டு போகிற கொள்ளை அடிக்கிற கண் அப்படின்னு அதை படித்தோன்னே இவருடைய கண்கள் வந்து அவரோட அப்பா மேலேயே பதிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி கிரிஜா என்ன பண்ணுறா, அவனை வந்து பார்த்து அந்த மகாவை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள் என்று பாவணன் கதையை முடிக்கிறார். அந்த கதையினுடைய கட்டமைப்பு முன்னாடி சொன்னேன் இல்லையா, செட்டப், டெவலப்மெண்ட், கிளைமேக்ஸ், ரெசல்யூஷன். ஸோ ஒரு முதல்ல வந்து கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மகாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அருணாச்சலம், அதுக்கப்புறம் கிரிஜா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலை செய்கிற அம்மா, கடைக்கு போகிறான், கடையில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு, இதெல்லாம் கேரக்டர்ஸு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. இவன் ஸ்கூலில் படித்தது, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனது, திருவாசகம் ஒன்றா சேர்ந்து படித்தது, இதெல்லாம் இப்போ போகும்போது சில உருவகங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொண்டு வர்றார். அந்த கோயிலில் இருக்கிற புறாக்கள் உருவகம் இல்லையா, சொன்னேன் இல்லையா, ரெண்டும் சுற்றி விளையாடுது, ஆனால் ஒரு கட்டத்தில் அது பறந்து போயிடுது. அது வந்து மிக முக்கியமான உருவகம். ரெண்டாவது உருவகம் வந்து அவங்க அப்பாவுடைய கேரக்டர் வந்து வலது கையால் முடியலை. கிரிஜாவுக்கு வந்து அதே மாதிரி தான், வலது கண் தான் அடிபட்டிருக்கும், வலது கை வலது கால் தான் அடிபட்டிருக்கும். அதுக்கான ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்க அப்பா கேரக்டரே வந்து ஒரு ஓமானம் தான். அந்த இமெயில் வந்து ஒரு பெரிய உருவகம். இமெயிலை புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா எந்த விஷயமே புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு உருவமாக அவர் வந்து கொண்டுட்டு போகிறாரு. ஸோ இந்த கதை எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஒரு கதை என்பது என்னென்னா, ஒரு வாசகருடைய மனத்தில் வந்து பல விதமான உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், பல விதமான எண்ணங்களை கிளறி விட வேண்டும். அது அவனுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். இப்போ இந்த கதை எனக்குள்ளே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவன் முதல் ஒரு வருஷத்தில் வந்து அவன் கிரிஜாவிலேருந்து நிறைய இமெயில் வருது. அதுக்கு முன்னாடி அவள் சொல்லிட்டு போகிறா, 2 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுறேன், நம்ம 2 பேருமா சேர்ந்து அப்பாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கல்லூரி சென்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போகாமல் புதுச்சேரியிலே ஒரு கல்லூரியில் சேர்றது, அவனுடைய கல்லூரியிலே சேர்றதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்க கூடயே இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறா.
இப்படியெல்லாம் சொன்ன பிறகு அவள் வந்து இந்த கண்ணை பற்றி பேசும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னோடனே இவன் பல விஷயங்கள் அவள் கண்ணு பார்வையினால் படுற அவஸ்தையெல்லாம் சொல்லிட்டு இந்த கண்ணுக்குள்ளே இறங்கி பார்த்தா என்ன தெரியணும்னா அதுக்குள்ளற மனசு இருக்குது. இதெல்லாம் சொன்ன பிறகு மக்கு உனக்கு இப்போ தான் புரியுதா அப்படின்லாம் சொன்னோன்னே இது வந்து சரி இவங்க வந்து நிச்சயமாக ஒரு காதலில் விழுந்து 2 பேரும் வெளிப்படையாக சொல்லி கொள்ளாவிட்டாலும் திரும்ப வந்து அவங்க வாழப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை செஞ்ச பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு எந்த விதமான இதுவுமே வரல. அப்போ இவனுக்கு என்ன சொல்கிறான், அவன் சொல்லிடுறான் பார்த்தீங்களா கடைசியில், கிரிஜா சாரி, நான் வந்து உன் மேலே ரொம்ப எரிச்சல் பட்டேன், கோவப்பட்டேன், அங்கே போய் ரொம்ப நல்லா படித்த பிறகு நீ செட்டில் ஆகிட்ட பிறகு மாறிட்டப்பில் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவளுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது, அவளுடைய நிலைமையே மாறி போயிடுது, அவளால் ஒன்றுமே செய்ய முடியலை, டோட்டலாக வந்து மாறி போயிடுது. ஆனால் மகாவுக்கு வந்து அது தெரியாததுனால அசியூம் பண்ணுறோம் அதனால தான் அப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு. அப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கை, அவர்கள் வாழுகிற விஷயம், அவங்க படிக்கிற விஷயம், அவங்க சந்திக்கிற மனிதர்கள், அவங்க எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாமலே நம்ம பல நேரங்களில் நான் வந்து அவங்கள பற்றி நான் அசியூம் பண்ணுறேன். ஓ வந்து இப்படி என்ன நினச்சிருப்பாங்களோ, அல்லது இப்படி வந்து அவங்க நினைக்கிறாங்களோ, அவங்க இப்படி சே அவங்களுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை பற்றி அசியூம் பண்ணுறேன். ஒரு நண்பர் கூட சொன்னார், அசியூம் அப்படின்னா ASSUME. அதனால் வென் யூ அசியூம் யூ மேக் யூ அண்ட் மீ அண்ட் ஆஸ் அப்படிங்கிறார். ஆஸ் யூ மீ அசியூம். ஸோ when you assume something, when you assume about somebody, you make me and you an ass அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு அதன் பேரில் வந்து அவர்களை பற்றிய அபிப்பிராயத்தை நம்ம உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் கெடுதலான விஷயம். நம்ம வந்து அவங்க உண்மையிலே எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது, ஆனால் இவங்க இப்படிப்பட்டவங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ரிலேட் பண்ணும்போது அந்த உறவு வந்து ரொம்ப கசந்து போகிற ஒரு உறவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் வந்து மகாவுக்கு வந்து கிரிஜாவை வந்து பிடிக்காம போகுது. இந்த விஷயத்தை நான் வந்து கூர்ந்து இது ஒரு சின்ன ஐடியாவாக அந்த கதைக்குள்ளே வச்சு எவ்வளோ தூரம் அழகாக பாவண்ணன் வந்து அதை கட்டமைச்சிருக்கிறார் பாருங்கள். பாவண்ணன் ஒரு கில்லாடி தான் இல்லையா.